ஆண்டி 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 இங்கதான் இருக்கீங்களா? உங்களை எங்க போனா தெரியுங்க நானு. ஏன் நீங்க உடனே வருவீங்க கூட்டானே வரவே இல்லை. இந்த உங்கதான் வந்தாங்க, உங்களை கூப்பிடலான்னு வந்தாங்க. சரி ஆளே காணாமே சொல்லிட்டு நானே வந்துட்டேன். வாப்பா கிஷோரே வா வா. ஏன் அதுக்குள்ளேயே வந்துட்ட நீ? இதோ நான் வர போறேன். இப்பதான் என்கிட்ட சொன்னாதா சரின்ட்டு வரலான்னு பார்த்தா அதுக்குள்ள நீயே வந்துட்டியாப்பா. நீ இருப்பா நான் எடுத்துட்டு வரேன் போப்பா. நான் வெயிட் பண்றேன் ஆண்டி. போங்க போயிட்டு எடுத்துட்டு வாங்க போங்க போங்க. கலைவாணி கலைவாணி என் கூட கொஞ்சம் உள்ள வாயேன். இதோ வரேன் ஆண்டி உள்ள போங்க. இதோ வரேன். அம்மாடி கலைவாணி வந்ததா வா வான்னு சொல்றேன் என் கூட வா. ஆண்டி நீங்க முன்னாடி போங்க. அதை வந்துட்டே இருக்க உங்க பின்னாடியே தான் வரேன். அம்மாடி கலைவாணி நான் போயிட்டே இருக்கிறேன். இந்த கீழே ஏதாவது இருக்குல்ல அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. என் கூட எடுத்துட்டு வாயேன். சரி ஆண்டி. ஏமா கலைவாணி சீக்கிரம் என் பின்னாடியே எடுத்துட்டு வா. ஹாய் என் பேர் கலைவாணி. உங்க பேர் கிஷோரா? ஃபுல் நேம் என்ன? என்னடா இது இந்த பொண்ணு கிட்ட பேசக்கூடாதுன்னு பார்த்தா இது நம்மகிட்டே வழியுதே. என் பேர் ஃபுல் நேம் வந்து கிஷோர் குமார். ஓ கிஷோர் குமாரா, நைஸ் நேம். கிஷோர் குமார் நீங்க எந்த ஊரு? இதே ஊர் தானா இல்ல பக்கத்து ஊரா? கலைவாணி என் ஊரா? பக்கத்து ஊருமா நானு. உங்களை பத்தி எங்க ஆண்டி சொன்னாங்க நீங்க பணக்கார வீடாமே. உங்களுக்கு பக்கத்து ஊர் தான் சொந்த ஊரா? இங்கே உங்களுக்கு சொந்தமான வீடுலாம் இருக்கா? ஆமாமா இதான் எங்களுக்கு சொந்த ஊரு. நாங்கள் கொஞ்சம் பணக்காரங்க தான். ஆமாம் நாங்கள் நிறையா பெரிய வீடு கட்டி வச்சிருக்கிறோம். நிறைய வீடு வாடகை விடுறோம். நிறைய சொத்துலாம் இருக்கு. ஏமா? இல்லை சும்மா தான் கேட்டேன். நான் கூட ஓரளவுக்கு வசதியானவங்க தான். இது எனக்கு வந்து எங்கள் அப்பா இருக்காங்களே, எங்கள் அப்பாவோட தங்கச்சி இவங்க. இங்கே நான் சும்மா வந்திருக்கிறேன். ஆனால் நாங்களும் வசதியான குடும்பம் தான். என்ன இந்த பொண்ணு நாம பேச வேணாம் தவிர்க்கலான்னு பார்க்குறோம். ஆனால் இது வம்படியாக நம்மக்கிட்ட பேசிகிட்டே இருக்கேன். சரி இந்த பொண்ணே பேசுது என்னமோ நாம ஏன் தாங்கணும்? பேசுவோம். எவ்வளோ நம்மக்கிட்ட வீம்பு பிடிச்ச பொண்ணுக்கிட்டலாம் நம்ம பேசி மடக்கிருக்கிறோம். இந்த பொண்ணு நம்மக்கிட்டே பேசுது. அப்போ நாம ஏன் சும்மா விடணும்? கிஷோர் உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும்தானா இல்லை உங்க கூட பிறந்தவங்களா யாராவது இருக்காங்களா? எங்கள் வீட்டில் நான் ஒரே பையன்தான். ஆமாம் எங்கள் வீட்டில் என் கூட யாரும் பிறந்தவங்களும் கிடையாது. நான் ஒரே ஆள் தான். ஓ அப்ப இந்த சொத்து எல்லாம் உங்களுக்கு தானா? எல்லாமே உங்களை தான் செய்யுமா உங்க அப்பா அம்மா கருத்து? ஜாலியா இருக்கீங்க போல. என்ன மேரேஜ் ஆயிடுச்சா உங்களுக்கு? மேரேஜாமா ஆவல. எனக்கு ஏஜ் 25 ஆகுது. ஒரு நல்ல அழகான பொண்ணா பாக்குறோம். அப்புறம் நல்ல வசதியான குடும்பமாவும் பாக்குறோம். கிடைக்க மாட்டேது அது மாதிரி. ஓ உங்களுக்கு வசதியான பொண்ணு கிடைக்கலையா? ஏன் நீங்க தான் இவ்வளவு அழகா இருக்கீங்களே, நீங்க எந்த பொண்ணையும் லவ் பண்ணலையா? கலைவாணி உன்னை என்ன சொல்லிட்டு போனா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உன்னை இந்த பொருளா எடுத்துட்டு வரலாம் சொன்ன. சொல்ற பேச்சே கேட்க மாட்டியா நீ? ஆண்டி எவ்வளவு கோவமா பேசுறீங்க. இதை எடுத்துட்டு வரேன் நானு. கலைவாணி நீ என்ன இப்படி பண்ற? நீ ஒரு வேலை சொல்லிட்டு போறதா செய்யாம நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இந்த பொருளை எடுத்துட்டு போ மாற. தம்பி கிஷோர் தம்பி அப்ப இந்த பக்கமா வாப்பா தரேன். ஓகே ஆண்டி. அத்தை எவ்வளவு கோவமா நம்ம கிட்ட பேசுறாங்க. இப்ப கோவமா பேசிட்டு திரும்ப கிஷோர் கிட்ட நல்லா ஜாலியா பேசுறாங்க. கலைவாணி உன்னை என்ன சொல்லிட்டு போனானு? அவன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறேன். நான் சொல்லிட்டு போறேன். உன்னை இதெல்லாம் எடுத்துட்டு வான்னு ஏன் சொன்ன? நானு இந்த வேலை இன்னும் இங்க இருக்குதான். இதனால உன்னை கூட்டு போறதுக்காக தான் இந்த பொருளை எடுத்துட்டு வான்னு சொன்னேன். நீ என்ன பேசிட்டு இருக்க நீ? ஆண்டி சீக்கிரம் வாங்க ஆண்டி, டைம் ஆகுது. வேற வீட்டுக்குலாம் போகணும். கலைவாணி நீ முதல்ல உள்ள போ. நான் உன்கிட்ட வந்து பேசிக்கிறேன் நானு. போ போ கலைவாணி ஏன் நின்னுட்டே இருக்கிற? போ. அண்ணா அந்த பக்கம் பாஞ்சிச்சு தண்ணி எல்லாம் மழையை மாத்தி விடுவா இல்ல மோட்டர் நிறுத்திடுவானே போதுமா? தம்பி தண்ணி நல்லா தேங்கி நிக்குதா? நல்லா தண்ணி இருக்கணும். அப்பதான் நமக்கு சரிப்பட்டு வரும். கொஞ்ச நேரம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அப்புறமா அந்த பக்கம் தண்ணி பாசாம இருக்கு. அதுக்கு மாத்தி விட்டு நிறுத்தாத மோட்டர்லாம். நான் அப்பப்போ வந்து நல்லா தண்ணி பாய்ச்சி இருக்க முடியாது. இப்பயே முடிச்சுட்டு போயிடுவோம். சரிண்ணே நான் இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மாத்திடுவா. பாரு தண்ணி எப்படி இருக்குன்னு பாரு. நல்லா ஒரு அளவுக்கு நல்லா தேங்கி இருக்குன்னா மாத்திரு. இல்ல இன்னும் கொஞ்சம் தேங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு போ மாத்துனா. சரி நான் பாத்துட்டு மாத்திடுறேன். இந்த இடத்துல தானே நான் மஞ்சள் மல்லி போட போறேன்னு சொல்லியிருந்தேன். மஞ்சள் மல்லியை போட போறேன். இல்லடா இல்ல அங்க இதெல்லாம் போடல. வீட்லயே கொஞ்சம் இடம் இருக்குது. அங்கேயே போட்டு அப்படியே புடிங்க மாட்டுக்கு போட்டுக்கலாம். இங்கெல்லாம் போட்டா இங்க இருந்து ஒரு ஆள் தூக்கின்னு போனோம். அப்புறம் அதெல்லாம் கட்டி ஆனா அங்கேயே போட்டுக்கலாம். இங்க வேற ஏதாவது பயிர் இல்லாமனு பாக்கலாம். நானு சும்மா கிடக்குது சொல்லிட்டு தான் உழுவுறேன். நானு உழுதுட்டு வேற ஏதாவது வச்சிட வேண்டிதான். ஓ அப்படி பண்ண போறியாண்ணா? சரி இங்க என்ன போட போற? முதல்ல உழுதுருவான். அப்புறமா தான் யோசிக்கணும். ஏதாவது போடலாம்னு சொல்லிட்டு தான் சும்மா இருக்கலாம்னு சொல்லிட்டு உழுதுன்னு இருக்கிறேன். நானு உழுதுட்டதுக்கு அப்புறம் என்ன போடலாம்னு முடிவு பண்ணிடலாண்ணா. சரிண்ணா
அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணுண்ணே. இந்த பர்னிச்சர் பொருள்லாம் விற்கிறாங்களே, இந்த டிவி, ஏசி, மிக்சி, கிரைண்டர் எல்லாம் விற்கிறாங்களே, பீரோலாம் விற்பாங்களே, அந்த கடைங்க என்ன எந்த கடை நல்லா பெரிய கடையா இருக்கு, வேலைலாம் கரெக்டாக கம்மியா, கொஞ்சம் நல்ல பொருளாக கிடைக்கிற கடை எதுன்னு இருக்கு? எனக்கு எதுவும் தெரியல. இந்த ஊர் விட்டு போய் 5 வருஷம் ஆகுதுனா எனக்கு அவ்வளோ தெரியல. வேற யாரும் நல்ல கடை இருந்தா சொல்லுண்ணே. என்னடா முருகேசா, பர்னிச்சர் கடையை பத்தி பேசுற? ஏன் என்ன வாங்க போற? அதை வாங்க போறியா? நம்ம வீட்டுக்கு வாங்க போற? ஆமாண்ணே, ஒரு டிவி ஒன்று வாங்கலான்னு இருக்கிறேன், ஒரு பீரோ ஒன்று, இந்த 2 பொருளையும் வாங்கணும். அதுவும் மொத்த அமௌண்ட் டிப்பே கட்டி வாங்க போறது இல்ல, வாங்கிட்டு மாசம் பணம் கொடுக்குற மாதிரி வாங்க போறேன். அதான் கேட்கறேன். ஏண்டா யார் பீரோ வாங்குறா? சரி, உனக்கு பீரோ இல்ல, டிவி ஏண்டா வாங்க போற? அதான் நான் வாங்கி வச்ச டிவி ஒன்று இருக்குது, யாருல அதான் டிவி பார்த்துருக்கேன். அப்புறம் என்ன டிவி? அண்ணா அன்னைக்கு ஒரு நாள் சண்டை ஆகி போச்சுண்ணே. அன்னைக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஏதாவது டிவி அந்த பசங்க பாக்குறேன்னு சொல்லிட்டு, நீ பாக்குற நான் பாக்குற ரிமோட்டை கூட சொல்லி அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் அடிச்சுக்கணும் வாங்கி கிடந்ததுல இவங்க 2 பேரும் போயிட்டு இவங்க என்ன வாக்குவானது தெரியல, சண்டையா. அதனால கலாய் வாங்கிட்டு வந்து மாதிரி ஒரு டிவி வேணுங்க, அங்கெல்லாம் போய் பார்க்க முடியல, அந்த பசங்க கிட்ட எல்லாம் அங்கெல்லாம் சண்டை வருது, எங்க வீட்டுக்கு தனியா ஒன்று வாங்கிக்கலாங்க, ரூம்லயே எங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னான். ஏன்டி கேட்டா அவன் என்கிட்ட ஏத்து பேசுறா. அதான் சரி ஒரு டிவி வாங்கலாம்னு நினைக்கிறேன்னு. சரிடா, அப்புறம் இஷ்டம். அப்புறம் என்ன பண்றது, சண்டை வருது, இந்த போது ஒரு டிவி வாங்கிட வேண்டியதான். சரி, என்ன இன்னைக்கு சாயந்தரம் போலாமா இல்ல நாளைக்கு போய்க்கலாமா? காசு இருக்கா கையில? அம்மா கிட்ட தானே வாங்கணும். அதான் நீ கடைக்கு பார்க்கும்போது ஒரு 10,000 தேவைப்படுன்னு சொல்லியிருந்தல, அதான் அந்த காசு அம்மா கிட்ட வாங்கிட்டு கடைக்கு போனேன். எப்படின்னு பாப்பா, நீ சாயந்தரம் போக முடிஞ்சா போவோம், இல்ல நாளைக்கு கூட போய்க்கலானே. சரி முருகேசா, சரி நீ எப்ப சொல்றியா சொல்லு, போயிட்டு வந்துடலாண்ணே. அண்ணா அப்புறம் நம்ம தம்பி சரவணன் தான் அந்த பூமாரி கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டால, பூமாரிக்கு ஒரு நல்ல பையனை பார்த்துன்னு இருக்கிறாங்க போல வீட்டுல, அம்மா அத்தலாம் தான். நான் ஒரு யோசனை சொல்றேன், என்ன யோசிக்கிறீங்க நீங்க எனக்கு தெரியாது, சொல்றேன் என் மனசுல தோன்றத. என் பொண்டாட்டி சொந்தத்துல ஒரு பையன் இருக்கான் தெரியுமா, அவன் பேர் கூட என்னமோதான் வரும், சுரேஷ்குமார். அந்த பையனை நம்ம பூமாரி கட்டி கொடுத்தலாமா? என்னடா சொல்ற, வாங்கிட்டு சொந்தமா தான் அம்மா அத்தெல்லாம் பாக்குறேன்னு சொல்லிக்கிறாங்களே, அப்புறம் அந்த பையன் நல்ல பையனா, ஏதாவது வேலை கட்டிக்கு போறானா என்ன? நான் பாத்துருக்கேனா? அருமையான பையனாவா, நான் என் கல்யாணத்துக்கு கூட வந்திருப்பான் பாருங்க, நீங்க பாத்துருக்கீங்க, மறந்துட்டு இருப்பீங்கண்ணே. அவன் நல்ல பையன், நல்லா சம்பாதிக்கிறான், அவனுக்கு சொந்தமான வீடு இருக்கு, எல்லாமே இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம பூமாரிக்கு ஒரு நல்ல பையனா வேணும்ன்றதுனால தான் நான் சொல்றேன். நானு அவன் நல்லா பாத்துப்பானே பூமாரியா. அதுக்கு இல்லடா முருகேசா, ஏற்கனவே நம்ம தம்பி கட்டிக்க மாட்டான்னு சொல்லிட்டான், அதுல அத்தை அவங்களாம் கோவமா இருக்கிறாங்க. நம்ம ஏதாவது ஒரு மாப்பிளைய பிடிச்சி கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஏதாவது பிரச்சனை ஆகி போச்சுன்னா நம்ம மேல அப்புறம் அத்தை மாமாலாம் கோச்சிப்பாங்க. அதுக்குதான் சொல்றேன் நானு, கொஞ்சம் பார்த்துதான் செய்யணும். எதா இருந்தாலும் பேசு, போயிட்டு எல்லாம் சொல்லி பாப்பான், என்ன சொல்றாங்க பாப்போம். நாம ஏதோ கட்டி வச்சிடக்கூடாது, என்ன நீ பார்த்து இதான் நடந்துக்கோ அண்ணா. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுண்ணே. நான் நம்ம தங்கச்சி சந்தியா கூட அந்த பையனுக்கு தான் கட்டி வைக்கலான்னு இருந்தேன் நானு. சரி, அதுக்குள்ள பார்த்தா இந்த மாதிரி நடந்து போச்சு. பூமாரிக்கு ஏதாவது வாழ்க்கை நாம தான் அமைச்சு கொடுக்கணும். நம்ம தம்பி சரவணன் தான் இந்த மாதிரி பழி வாங்கிட்டான். அப்படி இருக்கும்போது அந்த பையனை எதுக்கு சந்தியாவுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகட்டும், பூமாரிக்கு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் நான் சொல்றேன் நானு. ஆனா அந்த பையன் நம்ம வீட்டுக்கு மருமகனா வரதான் போறான். இதான் பூமாரிக்கு இல்லைன்னா அடுத்து சந்தியாவுக்கு கட்டி வைக்க வேண்டியதான். அதுதான் சொல்றேன் நானு. நீ என்ன சொல்ற, பொண்டாட்டிகிட்ட பேசுனேன், அதான் அன்னிக்கிட்ட பேசினேன். சரிடா முருகேசா, ஏனாலும் எடுத்தவங்க செஞ்சிட முடியாது. நான் வந்து அன்னிக்கிட்ட பேசி பாக்குறேன், என்ன சொல்றாங்க. அவங்க குடும்பமாச்சு, அவங்க தங்கச்சி எங்க கட்டி கொடுக்குறாங்களோ அதுக்கு அவங்க இருப்பாதுக்காக ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் நானு. நீ சொல்ற, உனக்கு எது விஷயம் தெரியாம சொல்ல மாட்டேன், நம்பிக்கையா நான் சொல்றேன். அதானே, அதான் அவன்கிட்ட சொல்ல நினைச்சேன், சொல்லிட்டேன் நானு. சரி, நான் போயிட்டு தண்ணி பாஞ்சிட்டு இருக்கோம், நான் போயிட்டு என்னன்னு பாக்குறேன். சரி முருகேசா, போப்பா, சீக்கிரம் பாருப்போ. என்ன கலைவாணி அக்காவை காணவே காணா, வந்தா எல்லாரும் வந்து இங்க உட்காந்து ஜாலியா பேசுறாங்கல்ல, யாருமே இருக்க மாட்டாங்க. இங்க ஒருத்தி தனியா உட்காந்து இருக்கனே, எனக்கு போர் அடிக்கும். யாராவது வராங்களா அந்த பக்கம்? வீட்டுக்குள்ளாரே இருக்கிறாங்க, என்ன மட்டும் வெளியே வச்சுட்டு இவங்க எல்லாம் ஜாலியா உள்ள இருக்கிறாங்க. சரி, இன்னும் எத்தனை நாள் தான் இங்கே உட்காந்து இருக்கணுமோ தெரியல. எங்க இந்த கலைவாணி அக்காவை ஆள காணா? என்ன பிரியா, தனியா ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது, என்னாச்சு உனக்கு? தனிமையிலே உட்காந்து ஏதாவது ஆயிடுச்சு உனக்கு? தனியா பேசிட்டு இருக்க? அக்கா, எனக்கு ஒன்றும் ஆகல. சரி, என்ன நீங்க என் பக்கமே வரவே மாட்டீங்க, வீட்டுக்குள்ளாரே இருக்கீங்க. நீங்க எங்க எனக்கு உட்காந்து இருக்கிறதுக்கு போர் தானே அடிக்குது. யாராவது இந்த பக்கம் வந்து பேசினா தானே. அண்ணன் எங்க, பாட்டியும் காலக்கானா, நீங்களும் இந்த பக்கம் வரவே மாட்டீங்க. அதான் நினைச்சிட்டே அந்த உங்களை தான் தேடிட்டே இருந்தா நீங்க வந்துட்டீங்க. சரி விடு பிரியா, உள்ளார வேலையா இருந்தது, அதான் வர முடியல, அதான் வந்துட்டல. சரி, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் தான் வந்தேன் நானு. உங்க அம்மா, அதான் எங்க அத்தை, ஒரு ஆள் கிட்ட பைனான்ஸ் வாங்குறாங்களே, அந்த அண்ணன் உனக்கு தெரியல, பாத்திருக்கல? ஓ, பாத்திருக்கனே, கிஷோர் அண்ணன் தானே சொல்றீங்க? தினமும் வருவாப்பிலையே, நான் பாத்திருக்கேனேங்க. பாத்திருக்கல, நீ பேசிருக்கியா அந்த அண்ணன் கூட? இல்லக்கா, இல்ல, நான் பேசுனதெல்லாம் கிடையாது. அம்மா தான் பேசுவாங்க, அது கூட அம்மா ரொம்ப பேச மாட்டாங்க. பணத்தை கொடுப்பாங்க, அவங்க வாங்கிட்டு எழுதிட்டு போயிடுவாங்க. நான் பாப்பேன் தினமும், அவ்வளவுதான். நான் பேசுனதெல்லாம் கிடையாது.
இதான் அம்மா வர அப்படி இப்படி லேட் ஆச்சுன்னா உள்ளார இருப்பாங்களா அப்ப பேசுவேன். அதுக்கே வந்தவனே உள்ள போ அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அம்மா. அதுக்கு இல்ல பிரியா, அத்தை என்கிட்ட கூட அப்படிதான் சொல்றாங்க. என்னன்னு தெரியல. நான் கேட்டா அவங்க ஏதாவது சொல்ல வந்தாங்க. அப்புறம் இல்ல உனக்கு எதுக்கு அது சொல்லிட்டு சொல்லல. சரின்ட்டு அந்த தம்பி கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அத்தை வந்து ஆச்சா போச்சுன்னு கத்துறாங்க என்கிட்ட. நான் என்ன சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. சரின்ட்டு நானும் கம்முன்னு விட்டேன். நானு ஏனே தெரியல. அத்தை என்ன காரணம் கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் என்கிட்ட கத்துறாங்க, கோவமா பேசிட்டாங்க தெரியுமா. நான் தான் அங்க ரூம்லாரே இருந்தேன். சரி அப்புறம் என்ன பண்றது சொல்லிட்டு தான் உங்ககிட்ட வந்தேங்க. அக்கா அதான் அம்மா சொல்றாங்க கேளுக்கா. அவங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. என்ன காரணம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்க ஏதோ சொல்றாங்கன்னா ஒரு விஷயம் இருக்குங்கக்கா. நீங்க பேசாதீங்க அந்த அண்ணன் கிட்ட. பிரியா உனக்கு தெரியாது, அந்த தம்பி ஒன்னும் அவ்வளவா ஒன்னும் இதெல்லாம் பேசல. நானே தான் வழியை பேசிட்டு இருந்தேன். அவங்க வந்து அமைதியா தான் இருந்தாங்க. அத்தை என்னமோ சொல்றாங்க எனக்கு தெரியல. சரி நானும் இங்கேவா இருக்க போறேன். இன்னும் ஒரு 2 நாள் வீட்டுக்கு போயிட போறேன். நானு சும்மா பார்த்தேன் பேசினேன் அவ்வளவுதான். அக்கா நான் இங்க இருந்து உள்ளார எப்பக்கா வருவேன். நானு உள்ளார வீட்டுக்கு அழைக்கிறது தானே. நாளானிக்கு அழைக்க போறாங்களா உன்ன? நீ அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து ஜாலியா இருக்க வேண்டியதான். ஓ நாளானிக்கா? அப்ப நாளைக்கு ஒரு நாள் தானா? அப்பா இதுல இருந்து ஃப்ரீ ஆயிட்டேன். நானு உடனே ஸ்கூலுக்கு போயிடுவேன். நானு இல்ல பிரியா இல்ல நீ இப்பெல்லாம் ஸ்கூலுக்கு போக முடியாது. 1 மாசம் ஆகணும். இப்ப எத்தனை நாள் ஆகிக்குது? இன்னும் ஒரு கொஞ்ச நாள் நீ வீட்டுக்குள்ளார தான் இருக்கணும். 1 மாசம் கரெக்டா வீட்டுல இருந்து அதுக்கப்புறம் தான் வெளியே போகணும். 1 மாசம் வீட்டுக்குள்ள இருக்கணுமா? அவா அது வரைக்கும் நீங்க இங்கே இருப்பீங்களா? என்னால வீட்டுக்குள்ளார எல்லாம் இருக்க முடியாது. எனக்கு ஸ்கூல் போயிட்டு சாயந்தரம் வந்தாதே நேரம் போறதே தெரியாது. வீட்லயே இருந்தா போர் அடிக்கும்க்கா. அப்ப 1 மாசம் நான் வெளியே போற வரைக்கும் நீங்க இங்கே இருக்கணும். ஊருக்கு போக கூடாது. பிரியா 1 மாசமா? 1 மாசம்லாம் என்னால இருக்க முடியாதுப்பா. இப்பவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது வேற உங்க பாட்டி வேற நான் அப்பப்ப ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க, திட்டுறாங்க. நீயாவது பரவாயில்ல, உங்க பாட்டி இல்லாம இருந்தாங்க. அவங்க வேற என்ன ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க. நானே அவங்களுக்கு மறைஞ்சு இப்படி அப்படி ஓடிட்டு கிடக்குறேன். இந்த வேலையை செய் அந்த வேலையை செய், பொம்பளை பொண்ணு அப்படி இருக்கணும் அப்படி இருக்கு இப்படி என்னென்னமோ சொல்லிட்டு கிடக்குறாங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. எங்க வீட்டுல ஜாலியா நான் மணி ரூம்ல தனியா இருப்பேன், செல்ல யூஸ் பண்ணுவேன், எல்லா வசதியும் இருக்கு எங்க வீட்டுல. இங்க அவ்வளவு வசதியே கிடையாது. சரி நான் உனக்காக தான் இங்க இருக்கிறேனே. நீ இன்னும் 1 மாசம் இங்க இருக்க சொல்ற? அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா இங்கே இருக்கா. நான் ஸ்கூலுக்கு போற வரைக்கும் இரு. அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு போயிடுக்கா. அதுக்கப்புறம் இங்க இருக்க தேவையில்லை. ஏன்னா நானே காலைல ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் தான் வருவேன். நீ அதுக்கப்புறம் இங்க சும்மா தான் இருக்கணும். அது வரைக்கும் இருக்குக்கா. சரி பிரியா இரு யோசிக்கிறேன். உங்க பாட்டி என்கிட்ட நடக்கிறத பொறுத்து தான் இருக்குது. அவங்க ரொம்ப என்ன டார்ச்சர் பண்ணாலும் கிளம்பிடுவோம். நானு அதையும் சொல்லிட்டேன். அக்கா பாட்டி தானே, பாட்டி இங்க இருந்து அனுப்பிடலாம் விடுங்க. நீங்க இருக்கிற வரைக்கும் பாட்டி இங்க இருந்து அனுப்பிடுறேன். அதுக்கப்புறம் வர சொல்றேன் பாட்டிய. நான் பாத்துக்கிறேன்க்கா. ஓ நீ உங்க பாட்டி இங்க இருந்து அனுப்பிடியா? உங்க அம்மாவாலேயே முடியல உங்க பாட்டியை ஊருக்கு அனுப்ப. நீ அனுப்பிடுவியா? சரிம்மா சரிம்மா அனுப்புறியா? நானும் பாக்குறேன். நான் அனுப்பிடுவேன். நீங்க பாருங்க என்ன பண்றேன்னு. உங்களை எதுவுமே சொல்லாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். அப்புறம்க்கா ஒரே வெறுப்பா இருக்குது. சாப்பிடணும் போல இருக்குது. இதாவது வச்சிருக்கீங்களா? எடுத்துட்டு அவங்கள சாப்பிடுவோம். ஓ உனக்கு தின்பண்டம் வேணுமா? சரி இரு நான் உள்ளார போயிட்டு எடுத்துட்டு வரேன். சரிக்கா சீக்கிரம் வாங்க. அண்ணி அண்ணி சொல்லு குழந்தைனாரே. என்ன நான் டீ போட போறேன். இரு மணி 5 ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டியா? இருப்பத பால் வாங்கிட்டு உள்ள வந்து டீ போறேன். இரு குழந்தைனாரே. அண்ணி அதுக்காக வரல, வேற விஷயமா வந்தேன். சரி அங்கதான் பால் காக்குறாரு. எங்கேயா நிக்கிறீங்க? அங்க பக்கத்துல போய் நிக்கலாம்ல? நாங்க போக மாட்டோம் குழந்தைனாரே. அங்க உன் பெரிய அண்ணி திவ்யா இருக்கிறாங்க. நான் பக்கத்துல போய் நிக்க மாட்டேன். பால் கறந்தோடனே போயிட்டு வாங்கிட்டு வந்துருவேன். நான் அதுதான் இடையே நிக்கிறேன். நானு அதுக்குல அப்படி கொட்டாயில போய் நிக்கலாம். இங்க நின்னு கிடக்குறீங்க அதுக்காக சொன்னேன். அதோ கறந்து முடிக்க போறாருப்பா. நான் போயிட்டு வாங்கிப்பேன். நீ இப்போ உள்ள போயிருப்பா. நான் வரேன். அண்ணி அதுக்குல்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அதுக்காக தான் நான் இங்க வரேன். நீங்க உள்ள போன்றீங்க. நீங்க உள்ள இருந்தப்ப நான் உள்ளதான் இருந்தேன். உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கேன். அப்படியா? சரி சொல்லுங்க குழந்தையாரே, என்ன விஷயம்? அண்ணி அது ஒண்ணுமில்ல, நான் சொல்லிருந்தேன்ல இப்ப பூமாரி நிச்சயதார்த்த ஏற்பாடு பண்ணியிருந்தப்ப கூட வேணாம்னு சொன்னல. நான் ரம்யான்னு ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு. அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு நம்ம எல்லாரும் வந்து போய் எனக்காக நீங்க எல்லாம் பொண்ணு கேட்கணும். அதான் நீ. சரி குழந்தையாரே, அதுக்கு என்கிட்ட வந்து சொல்றீங்க? நீங்க போயிட்டு உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. அப்புறம் அந்த சரஸ்வதி உங்க அத்தை அவங்க கிட்ட போய் சொல்லு. அவங்கள தான் வந்து பொண்ணு கேட்பாங்க. நான் என்ன பண்ண முடியும்? என் கையில என்ன இருக்கு? என்ன கூப்பிடுற? அண்ணி அதான் பிரச்சனையில இருக்குது. அதுக்குதான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் நானு. இப்ப அம்மா என் மேல கோவமா இருக்கிறாங்க. அதான் பூமாரி கட்டிக்க மாட்டேன்னு சொன்னா எனக்கு அம்மாவுக்கும் பிரச்சனை நடந்ததுல. அதனால அம்மா என் மேல கோவமா இருக்காங்க. அண்ணி அதான் திவ்யா அவங்களே என் மேல கோவமா இருக்காங்க. அவங்க தங்கச்சி கட்டிக்கலன்னு அண்ணன் கோவமா இருக்காங்க. இப்படி எனக்கு யாருமே வந்து எனக்கு சப்போர்ட்டா யாருமே இல்ல. நீ எல்லாமே நான் போனாலே என்ன வெட்டி அடிக்கிறாங்க. என்கிட்ட பேசாத அப்படின்றாங்க. உங்ககிட்ட அதான் நீ நான் கடைசியா வந்திருக்கேன். நீங்க வந்து எனக்காக எல்லாருக்கிட்டையும் பேசி பொண்ணு கேட்டு வரதுக்கு வரணும், சம்மதிக்கணும். நீ ஐயோ குழந்தைனாரே, நீங்க வேற ஏதாவது சொன்னா கூட என்னால முடியும். இந்த விஷயத்தை என்னால எதுவுமே முடியாது குழந்தைனாரே. இப்ப உங்க அம்மாவுக்கு எனக்குமே ஆகாது.
இன்னொன்னு அந்த திவ்யாவுக்கு எனக்கு சுத்தமா ஆகாது. நான் எப்படி அவங்க 2 பேர்கிட்ட போய் பேச முடியும்? என்னதான் திட்டுவாங்க. என்ன குழந்தைனாரு நீங்க இந்த வேலையை வந்து என்கிட்ட கொடுக்குறீங்க? நான் வேணா வரதுன்னா வர சொல்லி வரேன். நான் உனக்காக பொண்ணு கேட்டு வரேன். அவங்களெல்லாம் என்னால கூட்டிட்டு வர முடியாதுப்பா. அண்ணி நீங்க நினைச்சீங்கன்னா முடியும் அண்ணி. நீங்க அண்ணன் கிட்ட பேசுங்க, அதுக்கப்புறமா அண்ணா வந்து மத்த எல்லார்கிட்ட பேசுவாரு. இல்ல நீங்களே வந்து அத்தை கிட்ட பேசுங்க, பூமாரி அம்மா கிட்ட பேசுங்க, எல்லார்கிட்டயும் பேசுங்க அண்ணி. நீங்க பேசினா எல்லாமே நடக்கும். உங்களால முடியாது எதுவுமே கிடையாது. எனக்கு தெரியும் அண்ணி உங்களோட பவர் என்னன்னு. எனக்காக உதவி செய்யுங்க அண்ணி. முடியாதுன்னு சொல்லாதீங்க. என்ன குழந்தைனாரு, எனக்கு நீங்க ஐஸ் வைக்கிறீங்களா? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். என்னால எல்லாம் முடியும். ஆனா இந்த காரியத்தை என்னால முடியாது சார். குழந்தைனாரு சொன்னா கேளுங்க. நான் எப்படி போய் பேச முடியும் அவங்க கிட்ட? அண்ணி அண்ணி பேசுங்க அண்ணி. நீங்க பேசினா எல்லாமே நடக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன நினைச்சு பாருங்க அண்ணி. நீங்க ஒரு ஆள் போய் பொண்ணு கேட்டா நடக்கிற காரியமா? முக்கியமா அம்மா வரணும், பூமாரி உங்க அம்மா வரணும். உங்க 2 பேர் தான் நீ முக்கியமான ஆளுங்க. அவங்க வந்தாதான் வேலையே நடக்கும். நீங்க எப்படியாவது எனக்கு போய் சம்மதிச்சு கொடுங்க. ஐயோ என்ன குழந்தைனாரு, உங்களை பார்த்தா பாவமா இருக்குது. நான் எப்படி இதை செய்வேன் நானு? ஐயோ சரி முயற்சி பண்றேன். அண்ணி அண்ணி முயற்சி பண்றலாம் சொல்லாதீங்க அண்ணி. சரி உங்க சம்மதம் வாங்குறான்னு சொல்லுங்க. எனக்கு உறுதியா ஒரு பதில் சொல்லுங்க அண்ணி. எனக்கு வேற வழியே தெரியல. உங்களை விட்டா வேற யார்கிட்ட போய் நான் பேசுவேன் நானு? நீங்க என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்களே தெரியாது. எனக்கு ஏதாவது பண்ணி இதை வேலையை முடிச்சு விடுங்க. சரி சரி நான் இந்த வேலையை முடிச்சு கொடுத்தா எனக்கு என்ன தருவ நீ? அண்ணி உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. இந்த நீங்க சம்மதம் மட்டும் வாங்கி கொடுத்து வந்து பொண்ணு கேட்டாலும் போதும். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். கண்டிப்பா கண்டிப்பா வாங்கி கொடுப்பியா? சரி அப்படின்னா என்ன தெரியுமா எனக்கு வாங்கி தர? ஒரு பட்டு புடவை வாங்கி தரணும். வாங்கி தரியா? பட்டு புடவை தான் அண்ணி. உங்களுக்கு இல்லாத புடவையா? நான் கண்டிப்பா வாங்கி தரேன். காசுலியான பட்டு புடவையே வாங்கி தரேன். ஆனா நீங்க சம்மதம் மட்டும் வாங்கினு எப்படியாவது. சரி ரைட்டே விடு. என்கிட்ட சொல்லிட்டல, அது நடந்த மாதிரி வச்சுக்க போ. எனக்கு பட்டு புடவை வாங்கி தரேன் சொல்லிட்டல, கண்டிப்பா உன் காரியம் சக்சஸ் போ. நான் சொன்னதான் போ. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணி. ரொம்ப எங்க முடியாதுன்னு சொல்றீங்கன்னு பார்த்தேன். கண்டிப்பா நீங்க நினைச்சிட்டீங்களா மனசுல, அது கண்டிப்பா நீங்க நடத்திடுவீங்கன்னு எனக்கு தெரியும் அண்ணி. சரி நான் போயிட்டு வரேன். சரி குழந்தையாரே, போயிட்டு உங்க ரூம்ல இருங்க. நான் நாளைக்கே பேசிட்டு நாளைக்கே பொண்ணு கேட்க போலாம். ஓகேவா? போ, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். நீ போய் ரூம்ல உட்காரு போ. அண்ணி முடியாதுன்னு சொல்லிட்டு நாளைக்கே பொண்ணு கேட்டு போலான்றீங்க. அப்ப ஏதோ ஒரு வித்த வச்சிருக்கீங்க தானே நீங்க? எப்படி அண்ணி என்ன நீ பேசுவீங்க? குழந்தையாரே உங்களுக்கு ஏன் அதெல்லாம்? நான் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டல, கண்டிப்பா நாளைக்கு வேலை எல்லாம் முடிஞ்சிடும். நாளைக்கு பொண்ணு கேட்டு போறோம். இது கண்டிப்பா நடக்கும். அவ்வளவுதான். என்ன பேசுவேன் ஏது பேசுவேன் என்ன பண்ணுவேன் கேட்க கூடாது. உனக்கு காரியம் ஆகணுமா? அவ்வளவுதான். புரியுதா? சரி அண்ணி, எனக்கு காரியம் ஆனா போதும். சரி நான் போறேன் அண்ணி. ஐயோ பால் கார கறந்துட்டு அடுத்த மாட்டுக்கு போயிட்டாரா? அவரு அறந்து ஊத்தமாவது போயிட்டு பால் வாங்கலாம் நினைச்சா அவரு அடுத்த மாடை கறக்க போயிட்டாரா? ஐயோ இன்னும் ஒரு 5 நிமிஷம் நிக்கணுமா? சரி பாத்துட்டே இருப்போம். இந்த குழந்தைனார் வந்து பேசுனதை நான் பார்க்காம விட்டேன். இந்த திவ்யா தான் நம்ம இங்க நிக்கிறத பார்த்தால கூப்பிட வேண்டியதானே ஒரு வார்த்தை. இல்ல பால்காரிட்ட சொல்லி கூப்பிட்டு இருக்கலாம்ல, நான் போயிட்டு வாங்கிட்டு இருப்பல. பாரு இன்னும் வேற நின்று கிடக்குறோமா? இவெல்லாம் சே